ஒரு பலத்த காற்று, ஒரு விபத்து, ஒரு மரணம். அடிக்கிற காத்துக்கு கோயில் பேனரா, கல்யாண பேனரா, கண்ணீர் அஞ்சலி பேனரா, இல்லை கட்சி பேனரான்னு தெரியாது. இது கண்ணங்குறிச்சி மெயின் ரோடு, ராமநாதபுரம் பஸ் ஸ்டாப்பு. இங்கே 75 மீட்டர்ஸ்குள்ள 14 ஃபெஸ்டிவல் பேனர்ஸ் ரோட் சைட்ஸில் இருக்குது. அதுவும் இது மெயின் ரோடு. இந்த மாதிரி பேனர்ஸ் வைக்கிறதுக்கு யார் என்ஓசி கொடுத்து பர்மிஷன் கொடுத்தாங்கன்னு தெரில. அதுலேயும் 2 பேனர்ஸ் ரோட் ஜங்ஷனில் இருக்குது. ரோட் ஜங்ஷனில் பேனர் வைக்கிறது ஸ்ட்ரிக்ட்லி ப்ராஹிபிட்டட். இதுக்கு என்ஓசி கொடுத்துருந்தாலும் அது இன்வேலிட் தான். பேனரோட சப்போர்ட் சிஸ்டமும் சரியில்லை. அது எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இதனால் பாதிக்கப்படுறது ரோட்டில் போகிற பொதுமக்கள் தான். இதுக்கு பர்மிஷன் கொடுக்கறது சேலம் கார்ப்பரேஷன் அண்டு டிராஃபிக் போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான். மக்களுக்கே அவங்க உயிரை விட மற்றவங்களோட உயிரை விட விளம்பரம் பெருசாக இருக்கும்போது கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் மட்டும் என்ன பண்ணுவாங்க? கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்க்கு ஆக்சிடெண்ட்டில் பீப்புள் செத்தா அது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸாக இல்லாத வரைக்கும் அது ஒரு கேஸ் தான். பாதிப்பு இழப்பு எல்லாமே ஆக்சிடெண்ட் ஆனவங்க ஃபேமிலிக்கு தான். ஸோ இந்த பேனர்ஸ்க்கு ஒழுங்காக வெரிஃபை பண்ணாமல் பர்மிஷன் கொடுத்த கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் மேலேயும் என்ஓசி இல்லாமல் பேனர்ஸ் வச்சவங்க மேலேயும் ஆக்ஷன் எடுக்க சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். இது மாதிரி அன்சேஃப் அண்ட் இல்லீகல் பேனர்ஸ் வைக்கிறதுனால என்ன ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அஃபெக்ட் ஆகுது, பேனர்ஸ் கல்ச்சரில் கோர்ட்டோட டைரக்ஷன்ஸ் என்ன, எந்த பிஎன்எஸ் செக்ஷன்ஸ்லாம் இன்வால்வ் ஆகுதுன்னு கம்ப்ளைண்ட்டில் இருக்குது. பார்க்கலாம் ஆக்ஷன் எடுக்கிறாங்களா இல்லையான்னு.